जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम राधा गोपाल जीव कन्नम जय श्री गौरंग महाबो नित्यानंद प्रभु कन्नम जय स्वरूप रघुनाथ करुणम जय श्री प्रभुपाद महाराज करुणम एन गुरुनाथ करुणम தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத கணிப்போம் கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியானுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? அதே யாத்திரை தான் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் மாதாஜி நீங்கள் அங்கே போயிட்டீங்களா? வந்து உஷா மாதாஜி எங்க தலைவி எங்க இல்லையா? வந்திருக்காங்க. ஓகே, அதே அதை நல்லபடியாக முடிஞ்சு ஜெகநாதர் 15 நாள் சென்று ஸ்நான யாத்திரை முடிஞ்சு நல்லபடியாக ரத யாத்திரை நவ யௌவன வேஷ என்ன மாதிரி கேஷவகந்த மாதிரி சோமா சேவா நிறைய சேவைகள் எல்லா மனசையும் தூய்மைப்படுத்துறதுக்கு அர்த்தம் இது. ஏன் பிரபோ எல்லோரும் எது ஒரு சேவையில் இருந்தோம் உண்மையிலேயே மாதிரி எல்லாம் ஒரு சேவையில் இருந்தோம், அதெல்லாம் மனசு தூய்மைப்படுத்துது. அப்புறம் பட்டன் கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய பிக் ஃபெஸ்டிவல், அதாவது இந்த பக்தி மண்டியரோட ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் நல்லபடியாக பகவான் கருணையால் நல்லபடியாக நடந்துச்சு. அதனால் ஜெகநாத் கருணையோட நம்ம வந்து இந்த பாகம் கோஷம் நல்லபடியாக இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் இருக்கிறவங்க நல்லபடியாக நம்ம வந்து அந்த சுத்தமான ஹரிக்கதவை நம்ம கேட்டு கற்றுக்கணும். நம்ம மனசில் வந்து மாற்றங்கள் ஏற்படணும். என்ன சொல்கிறீங்க கோகிலா மாதிரி? மாற்றங்கள் வந்தால் தான் பாகம் சக்ஸஸ். மாற்றங்கள் வரலன்னா அப்போ நம்மக்கிட்ட எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. அதனால் வந்து ஸ்ரீமத் பாகவதம் பகவான் கருணையோடு தொடர்ந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 4 ஸ்ரீ நாரதின் தோற்றம், கேண்டோ 1 சாப்டர் 4. தென் டெக்ஸ்ட் எத்தனை இன்னைக்கு? 13 மாதாஜி. 13 ஓகே மாதாஜி. பதம் 13. தத் சர்வநாசாமஸ்வ புருஷ்டோய இஹ கிஞ்சனஹ மன்யேத்வம் விஷயே வாசம் ஸ்நாதம் அன்யத்ர சாந்தசா தற்சர்வம் ந சமாசஸ்வ புருஷ்டோய இஹ கிஞ்சனஹ மன்யேத்வம் விஷயே வாசம் ஸ்நாதம் அன்யத்ர சாந்தசா தற்சர்வம் ந சமாஸ்வ புருஷ்டோய இஹ கிஞ்சனஹ மன்யேத்வம் விஷயே வாசம் ஸ்நாதம் அன்யத்ர சாந்தசா. மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்றெல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்க கூற முடியும். ஓகே ஸ்னேகமதி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ தொடர்ந்து வந்து யார் வந்து பேசுகிறாங்க? அதாவது வந்து வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். நீங்கள் வந்து வேதங்களுடைய சாரத்தை உணர்ந்தவர் என்று நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மிகப்பெரிய வேதத்தை, அதாவது அந்த வேதோட எசன்ஸ் சாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த டயலாக் யார்கிட்ட சொல்கிறாங்க? யார் மாதிரி சொல்லுங்க கோகில மாதிரி? சௌனக ரிஷிகளுடைய தலைவருக்கு தான் சௌனக ரிஷி. அவர் வந்து யாருக்கிட்ட கேட்குறாரு? இப்போ சுத கோஸ்வாமிகிட்ட சொல்கிறாரு. ஓகே, அப்போ ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்கி கூற முடியும். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களால் மட்டும் தெளிவாக கூற முடியும். அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க இதுக்கு முன்னாடி?
ஞாபகம் இருக்கா? நீங்கள் 12 பார்த்தீங்கன்னா, முழுமுதற் கடவுளிடம் தாங்கள் அர்ப்பணித்து கொண்டவர்கள் மற்றவர்கள் நலம், முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர். வேறெந்த சுயநலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. எனவே சக்கரவர்த்தி பரீட்சித் பௌதிக உடைமையில் மீதுள்ள எல்லா பட்டியலிருந்தும் விடுபட்டவராக இருந்த போதிலும் பிறருக்கு அடைக்கலமாக விளங்கிய அவரது உடலை அவர் எப்படி துறந்தார்? ஏன் பரீட்சித் மகாராஜா அவரோட உடலை விட்டாரு? அவர் தூய்மையான பக்தராக இருந்தார், இஸ் அ பியூர் டிவோட்டி. ஆனால் இருந்தாலும் பரீட்சித் மகாராஜா எதுக்காக உயிரை விட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவுக்கும் அவங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டே வந்தாங்க. யாரு மாதாஜி? யார் கேள்வி கேட்குறாங்க? சவுனக ரிஷி. யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க மோகனா மாதாஜி? சுத கோஸ்வாமி கிட்ட கேட்குறாங்க. சுத கோஸ்வாமி யார்கிட்டேருந்து ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு? சுத கோஸ்வாமி யார்கிட்டேருந்து பாகவதம் கேட்டாரு? சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பாகவதம் கேட்டாரு. அந்த சுகதேவ கோஸ்வாமி யார் யாருக்கு சொல்லியிருந்தார் பாகவதத்தை? பரீட்சித் மகாராஜ் கிட்ட. புரியுதா மாதிரி? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் பேசுறாரு. அப்ப சுத கோஸ்வாமி உட்கார்ந்து பாகவதம் கேட்கிறாரு. அந்த கேட்ட பாகவத்தை திருப்பி யார்கிட்ட சொல்றாரு? சவுனக ரிஷி கிட்ட சொல்றாரு. ஓகே, இப்ப சவுனக ரிஷிகள் தான் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு எல்லா வேதங்களும் சாரம் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்லி இவங்க சொல்றாங்க. ஓகே, இதை நீங்க தான் எங்களுக்கு விலகி கூறணும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டே இருந்து இந்த ஸ்லோகம் நல்ல பயங்கரமான ஸ்லோகம். இது நல்லா நிறைய பேசலாம். நல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இவங்க யாருக்கு புரியுதுன்னு பார்க்குறேன் இந்த ஸ்லோகம். இப்போ இவங்க அதாவது சவுனக ரிஷி இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த 1வது ஸ்லோகம் ஆரம்பிச்சதுல, இந்த அத்தியத்தில் 1வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருந்துச்சு. திஸ் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலேருந்து இந்த 13வது வரைக்கும். ஏன்னா நீங்கள் 14 பார்த்தீங்கன்னா சுத கோஸ்வாமி பேச ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த வாரத்துலேருந்து சுத கோஸ்வாமி பேசுவார். 13 வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? இந்த 13 ஸ்லோகத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க? என்ன கேட்டாங்க? கேள்வி கேட்டாங்க. சரி, கேள்வி கேட்குறாங்க. பரீட்சித் மகாராஜ் பண்ணுறாரு, பரீட்சித் மகாராஜ் எப்படி அந்த கேள்வியோடு சேர்த்து அவங்க இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. யார்? இந்த சவுனக ரிஷிகள். இப்போ சுத கோஸ்வாமி உட்காந்துருக்காரு, மின்னுக்கு காட்டில் உட்காந்துருக்கிறாரு. மின்னுக்கு 60,000 ரிஷிகள் உட்காந்துருக்குறாங்க. இங்கே அதில் தலைவர் யார்? சவுனக ரிஷி. அவர் கேள்வி கேட்குறாரு. ஓகேவா? எல்லாம் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் அது கூட சைமல்டேனியஸ்லி பண்ணிகிட்டே வர்றாரு. வாட் இஸ் த மாதாஜி? யாஸ்கி கொஸ்டின் மாதாஜி கேள்வி கேட்குறாரு. சேம் டைம் இன்னொரு விஷயம் அவர் ஒன்று பண்ணிகிட்டே வர்றாரு. என்னது அது? யார் இது சரியாக நீங்கள் வீடியோ படிச்சிங்க இல்லை திருப்பி ரீகால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணுறாருன்னா, பரீட்சித் மகாராஜா யார்? பரீட்சித் மகாராஜா யார்? அபிமன்யோட மகன். முக்கியமான விஷயம் என்னது? பரீட்சித் மகாராஜா யாரு? அபிமன்யு மகன் மகாராஜா. ஒன்று முக்கியமான விஷயம், பரீட்சித் மகாராஜா யாரு? பக்தர், டிவோட்டி. அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே தான் வர்றாரு. அவர் புகழ்ந்து பேசுறாரு. பரீட்சித் மகாராஜா நிறையா பக்தராச்சே, அவர் கிருஷ்ணரை வயிற்றுக்குள்ளே பார்த்தாரா, எப்படி பார்த்தா, அந்த மாதிரி புகழ்ந்துக்கிட்டே வராங்க. இன்னொரு கட்டம் அதே கேள்வியில் எதிர்த்தாப்படி உட்காந்துருக்கிற யார் உட்காந்துருக்கிறா? சுத கோஸ்வாமி சுத கோஸ்வாமியும் புகழ்றாங்க அவங்க. புரியுதா மாதாஜி? சுத கோஸ்வாமியும் புகழ்றாங்க. சுத கோஸ்வாமி, நீங்கள் மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும், உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு வழி கட்ட முடியும், நீங்கள் இல்லைன்னா முடியாது. பரீட்சித் மகாராஜ் ரொம்ப பக்தராச்சு, அவர் எப்படி பண்ணுறாரு? 2 பேர்த்தையும் புகழ்ந்துக்கிட்டு புகழ்ந்து சொல்கிறாங்க. அதாவது க்ளோரிஃபை மாதாஜி, க்ளோரிஃபையும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அதில் ஒரு கேள்வியும் வச்சுட்டே வராரு. புரியுதா மாதாஜி? கோகிலா மாதாஜி, 1வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் 1வது அத்தியாயத்தில் இந்த அத்தியாயம் 1வது ஸ்லோகத்திலேருந்து இப்போ 13வது வரைக்கும் சவுனக ரிஷி கேள்வி கேட்குறாரு. ஆனால் கேள்வி அது கேள்வியாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா, அவர் பரீட்சித் மகாராஜாவையும் புகழ்றாரு. அப்புறம் மின்னுக்கு உட்காந்துருக்கிற சுத கோஸ்வாமியை புகழ்றாரு. பரீட்சித் மகாராஜ் ரொம்ப தூய்மை பக்தராச்சே, பரீட்சித் மகாராஜ் இப்படிப்பட்ட பக்தராச்சே, அவர் எப்படி கிருஷ்ணரை பார்த்தாரு, இது உங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும், எங்களுக்கு நீங்கள் தான் தூய்மை பக்தரே, நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அப்படி 2 பேர்த்தையும் புகழ்ந்துக்கிட்டே வராங்க இந்த சவுனக ரிஷி. அப்போ இந்த ஸ்லோகத்தோட நிறைய விஷயங்களுக்கு, இந்த ஸ்லோகத்தை பல கோணத்தில் பார்க்கலாம். ஆனால்
இந்த ஸ்லோகத்தை நம்ம வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வேற ஒரு சைட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு பக்தரை நம்ம வந்து முதல்ல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அடையாளம் காண்டணும். பிறகு அந்த பக்தரை, தூய்மையான பக்தர்கள் வைஷ்ணவரை நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணணும், புகழ்ந்து பேசணும் பக்தர்களை. புரிதா கேசவகந்தா மாதாஜி? அதனால தான் அவர் வந்து கேள்வி கேட்கும் போதே புகழ்ந்து பேசுகிறாரு. ஸ்ரீமத் பாகவதம் முழுசும் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான் அடிப்படையாக பேசப்படும். நிறைய இருக்குது. அது 2 விஷயம் என்னன்னா, பக்தர் என் பகவான் 2 பேரையும் பற்றி தான் புகழ்ந்து பேசுது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கஜேந்திர மோட்சம், கஜேந்திரன் யார்? பக்தர், யானை. அப்புறம் அஜாமிலன் சரித்திரம் வரும், அஜாமிலன் யார்? பக்தர். பிரகலாத சரித்திரம் வரும், பிரகலாதன் யார்? பக்தர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட இது வரும். அப்புறம் வந்து பரதனை பற்றி பேசுவாங்க, யார்? பரதன் ராமரோட பக்தர், ராமரோட பக்தர். அப்புறம் வந்து வேறு என்ன வரும்? இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது, யயாதியோட கதை வரும். யயாதி, ஓகேவா? ஒருத்தர் வந்து காம இச்சையிலே வந்து மூழ்கி போயிட்டானா அவன் எந்த நிலைமைக்கு போயிடுவான், அவன் திரும்பி எப்படி மேலே வருதுன்னு சொல்லி யயாதி கதை வரும். அடுத்து புரூருவா அதெல்லாம் பின்னாடி வரும், புரூருவாவோட கதை வரும். அப்புறம் வந்து எல்லா கதை எல்லாமே பக்தரோடைய சரித்திரம், பக்தரை பற்றி தான் க்ளோரிஃபை பண்ணுவாங்க, பக்தரை புகழ்ந்து பேசி வருவாங்க. கடைசியாக 10வது தான் பகவானை பற்றி பேசுவாங்க லாஸ்ட்டாக. அடுத்து வந்து 11வது காண்டத்தில் வந்து எல்லாமே கேள்வி பதில். அன்னப்பறவையில் ஒருத்தர் இருப்பார், அது சரி ஞாபகம் இல்லை. பிறகு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி பதில் நடக்கும். இந்த கலியுகத்தை பற்றிலாம் பேசுவாங்க. அப்புறம் கடைச்சா இந்த கலியுகத்தை பற்றி வரும். முழுக்க நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, ஒரு 70% 60% 60% மாதாஜி டிவோட்டியை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது தான், ஃபுல்லாக பக்தர்கள் தான். நீங்கள் பாருங்கள், இப்போ இதை வந்து இந்த அத்தியாயத்தோட தலைப்பு என்னது? நாரதரின் தோற்றம், ஓகேவா? இங்கிலீஷ் என்ன பண்ணுறது மாதாஜி? இங்கிலீஷ் தலைப்பு appearance of Sri Narada. நாரதை பற்றி பேசுவாங்க. அப்போ பக்தரை புகழ்ந்து பேசாமல் நம்ம வந்து பக்தி என்ற பாதையில் நம்ம அடைய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பொருள் என்ன சொல்கிற அதை பார்த்துட்டு பிறகு பக்தர்கள் என்ன சொல்லி பார்ப்போம். நம்ம ஜெயஜனபா சுந்தரமாராணிக்கு ஜெய். ஓகே, இல்லை ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஓகே, இங்கே வந்து சுத கோஸ்வாமி யார் சவுனக ரிஷிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும்னு. ஏன் வந்து அவர் சவுனக ரிஷி என்ற பொசிஷன் எப்போ வரைக்கும்? ஒருத்தர் எப்போ ரிஷி ஆவாங்க? அவங்க புலன்கள்லாம் அடக்கி அவங்க வந்து மெடிடேஷன் லெவலில், தியான லெவலில் உயர்தரமாக இருக்காங்க, அவங்க தான் ரிஷி, ஓகேவா? அந்த ரிஷி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து யார்கிட்ட சரணடைகிறாங்க? சுத கோஸ்வாமி கிட்ட, அதாவது பக்தர்கிட்ட சரணடைகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களோட இன்னும் ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கள், எங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுங்க சொல்லி கேட்குறாங்க. புரியுதா மாதாஜி? இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், யாருக்கிட்டேருந்து கேட்கணும், யாருக்கிட்டேருந்து நம்ம வந்து உபன்யாசத்தை வாங்கிக்கணும், யாருக்கிட்டேருந்து நம்ம வந்து நம்மளோட டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு கேட்கக்கூடாது, எல்லாரோட ஒப்பீனியன் கருத்தையும் வாங்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் வந்து உள்ளதே உள்ளபடி சொல்ல மாட்டாங்க. நம்ம பகவத்கீதையோடைய பகவத்கீதை பேர் என்னது? பூர்வபதம் என்ன கொடுத்துருக்காரு? பகவத்கீதை உண்மை உருவில், பகவத் as it is. உள்ளதை உள்ளபடி பேசணும். ஏவம் பரம்பரா பிராப்தம், பரம்பரையில் வரக்கூடிய அந்த குரு பரம்பரை வரக்கூடிய விஷயத்தை யார் அதை அப்படி ரிப்பீட் பண்ணுறாங்களோ, யார் உள்ளபடி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கருத்து கேட்கணும். சொந்தமாக கருத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, சொந்தமாக கருத்தை உருவாக்காம போய் கேட்கக்கூடாது. ஈவன் டிவோட்டியாக பக்தராக இருந்தால் கூட புரோபாத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு, மேனுஃபேக்சரிங் சொந்தமாக கருத்தை உருவாக்குறவங்கிட்டேருந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது. உள்ளபடி சொல்லணும், உள்ளபடி சொல்லணும். சொந்தமாக இது மை ஒப்பீனியன் சொல்லவே கூடாது. ஆச்சாரியர் என்ன சொல்லிக்கோ அதான் கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப பக்தி பாதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம சின்சியராக இருக்கணும். 2வது பாயிண்ட், நீங்கள் சின்சியராக இருந்தால் மட்டும்தான். சின்சியர்னா எப்படின்னா, சின்சியர் என்ன சொல்லுவாங்க, வருவோம் நேர்மையாக பக்தியில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹரி கதா அந்த பகவானோட கதா வந்து அது வந்து உங்களுக்குள்ளே இறங்கும்.
அவங்க வந்து மாற்றி பேசுனாங்க, ஏதாச்சும் முன்னுக்கு கருத்து வந்து தவறாக போகுதுன்னா அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயத்தில் கூடிய பரமாத்மா அதை பிளாக் பண்ணிடுவார். சரியான விஷயத்த மட்டும்தான் உள்ளே எடுப்பார். ஏன்னா யார் சின்சியராக இருக்காங்களோ, குரு மின்னுக்கு தவறு பண்ணக்கூட, இல்லை சாது மின்னுக்கு தவறு பண்ணக்கூட, இல்லை யாரை தவறு பண்ணக்கூட கிருஷ்ணன் கைட் பண்ணுவார். எப்படி பலி மகாராஜுக்கு வாமன தேவர் கைட் பண்ணாரோ. பலி மகாராஜோட குரு யாரு? சுக்கராச்சாரியாரா. பலி மகாராஜா அசுர குலம். அசுர குலத்தோடைய குரு வந்து யாரு? சுக்கராச்சாரியார். வாமன தேவர் வந்து உள்ள வராரு, பகவான் உள்ள வராரு. சுக்கராச்சாரியார் குரு என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? கேசவகந்தா மதஜி அவனுக்கு எது கேட்பாரு? இந்த குள்ள பிராமணன் எது கேட்பாரு? கொடுத்துறாத. அவன் ட்ரிக்ஸா, அந்த விஷ்ணு ட்ரிக்ஸா வந்து அவர் இது பண்றாரு. அவர் வந்து ஏமாத்தி வந்திருக்கிறாரு. நீ கொடுத்துறாத கொடுத்துறாத கொடுத்துறாதன்னு யாரு சொல்றா? சுக்கராச்சாரியர் சொல்ல. குரு என்ன பண்றாரு? சிஷ்யரை வந்து பகவானுடைய பாதைக்கு பொறுத்து தடுக்கிறாரு. ஆனா பலி மகாராஜ் என்ன பண்ணாரு? நான் வந்து சத்திரியன், அவர் பிராமணர். நான் வந்து அவர் பிராமணன் வந்தாங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவர் என்ன கேட்டால் கொடுக்க வேண்டிய, ஏன்னா அதிதி தேவபவ, அவர் எப்போ யார் வந்தாலும் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல குருதேவா, நான் உங்க சாபத்துக்கு ஆளான பரவாயில்ல, நான் வந்து அவர் என்ன கேட்கணும் கொடுத்துருவேன். அப்போ நீ எப்படி போய் தொலைடான்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாரு? சாபம் கொடுத்துட்டாரு. தேன் என்ன நடந்துச்சு? அதே போல் அவரும் வந்து கடைசியாக வந்து பகவானோட பக்தரால் கைது பண்ணப்பட்டார். அதை எல்லாரும் வந்து கொங்க பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச என்ன கிடைச்சு? என்ன கிடைச்சு? லோட்டஸ் வி இது தத்துவ வச்சார். அவர் அவர் கிடைச்ச எங்கே அனுப்புனாரு? பலிமராஜ் எங்கே அனுப்புனாங்க? பாதாள லோகம், நரகம் லோகம், கீழே பாதாள லோகம்ல, அந்த நரக லோகத்தில் பாதாள லோகத்தில் அவர் வந்து இன்னும் அவர் வந்து அங்கே வந்து இருக்கிறார். அங்கே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இல்லை, வரக்கூடிய நரகத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. இந்த தவறை பண்ணக்கூடாது, பகவானோட திருவாடி பாதத்தை பிடிச்சிக்கணும். அதனால பாதாள லோகத்தில் வரைக்கும் இருக்கிறாரு. இதுதான் வந்து தத்துவம். குரு தவறு பண்ணாலும் நீங்கள் சின்சியராக இருந்தாலும், குரு நான் தவறாக சொல்ல வரல, ஏன்னா எல்லாமே நடக்கும் இந்த கலியுகத்தில், எல்லாமே நடக்கும். சின்சியர், நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கோம், நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கோம், அதுதான் முக்கியம். அது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதோடு சேர்த்து நீங்கள் சின்சியராக இருந்தீங்கன்னா, நேர்மையாக இருந்தீங்கன்னா, எல்லா தத்துவங்களும் உங்களுக்கு வெளிப்படும். தத்துவங்கள் புரியாமல் நீங்கள் கிருஷ்ண பக்தியில் முன்னேற முடியாது. நான் எல்லா இடத்துலையும் இதை அடித்து சொல்கிறது தான். வித்தவுட் அப்சல்யூட் கன்சிடரேஷன், தத்துவ விசார், தத்துவம் புரியாமல் கிருஷ்ண பக்தி முடியாது. தத்துவம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் வந்து ஜெகநாதர் கதைகளை நான் வந்து நிறையா பேசியிருக்கிறேன். ஸ்நான யாத்திரை பேசி ஏற்றிட்டேன். ரத யாத்திரை நான் முக்கியமாக பேசியிருக்கிறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து குண்டிஜா மர்ஜனம், குண்டிஜா வந்து செஞ்சோம்ல, குண்டிஜா தத்துவம் என்ன பேசுகிறேன். ஓகே, நான் அதெல்லாம் போடுறேன், கேட்டுக்கங்க. முடிஞ்சால் வந்து நேரடியாக வந்து கேட்டால் இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்து 3வது வாரம் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா வருது, வியாச பூர்ணிமா. வேசதேவருடைய வேசதேவ பூர்ணிமா சொல்லுவாங்க, குரு பூர்ணிமா சொல்லுவாங்க. குரு தத்துவம் என்னன்னு நான் வந்து பேச போகிறேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு எடுத்தவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் முக்கியம், குரு எடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலேஜ். அதனால் நம்ம வந்து ரொம்ப சின்சியராக இருக்கணும். இப்போ பொருள் பாருங்கள், நான் வந்து நடு ஸ்கிப் முக்கியமாக மட்டும்தான் பேசுகிறேன். பிராமணர்கள் வேதங்களின் குறிப்பிட்டு உள்ள பலன் கருதும் செயல்படும் சில யாகங்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள் ஆவர். ஆனால் ஆன்மீக அறிவை எல்லோருக்கும் பரப்புவது பரிவதகாச்சாரியர்களின் அல்லது புலமை வாய்ந்த பிரச்சாரர்களின் கடமையாகும். பரிவதகாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் எப்பொழுது நிபுணராக இருப்பதில்லை. இவற்றை ஏற்ற இறங்குகளுடன் உச்சரிப்பதில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் பிராமணர்கள் வேத சடங்குகளை நிர்வகிக்க வேண்டியவர்களாவர். இருப்பினும் பிரச்சாரம் செய்து கொண்டு நாடோடிகளாக திரியும் பரிவதகாச்சாரியர்களை விட பிராமணர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னதுன்னா, இங்கே வந்து இந்த சுத கோஸ்வாமி கிட்ட வந்து சௌனகிஷ் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தான் எல்லாம் புரிஞ்சுவங்க, நீங்கள் தான் வேதத்தோட எசன்ஸ் சாரம் தெரியும் சொல்கிறாங்க. ஓகே, வேதங்களோட சாரம், வேதங்களோட எசன்ஸ் அது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வேதங்கள் வந்து நம்மளை வந்து குழப்பி விடும், புராணங்கள் நம்மளை வந்து குழப்பி விடும். வேதங்களில் வந்து 3 வகைப்படும். நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். யார் சொல்ல முடியும்? ஷாமதி, லட்சுமதி. வேதங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது?
நான்கா? எத்தனை மாதாஜி? சரஸ்வதி மாதாஜி 4ஆம் மாதாஜி. ஓகே, சரஸ்வதி மாதாஜி சொல்லுங்க. சாமவேதம், வெரி குட். யஜுர்வேதம், அப்புறம் ரிக் வேதம், அப்புறம் அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களுக்கு அதர்வண வேதம் கடைசி வேதம். இந்த வேதங்கள் வந்து வெளியில் வந்து புக்காக ஸ்லோகம் படிக்கும் போது நீங்கள் அதை படிச்சிங்கன்னா டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வேதங்களை வந்து வெறும் எழுத்து வடிவத்தில் படித்து புரிஞ்சு கொள்ள முடியாது. வேதங்கள் வந்து 3ஆக உள்ளுக்குள்ள 3 டிவிஷனாக பிரிக்கப்படுது. என்னென்னது? ரிஷி மாதாஜி பலவாட்டி சொல்லியிருக்கேன். நம்பர் 1 என்னது? சரியா மாதாஜி? ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, கர்மகாண்டம். கர்மகாண்டம், தென் கர்மகாண்டம், ஞானகாண்டம். ஞானகாண்டம் உபாசனை. கர்மகாண்டம்னா என்னன்னா பலனை செய், அதாவது காரியம் செய், பலனை எதிர்ப்பார். பலனுக்கு எதிர்க்காக சொல்றது கர்மகாண்டம். ஞானகாண்டம், ஞானம்னா நிறைய வகையான பகவானை, கடவுளை வந்து நிறைய வகையாக பிரிப்பாங்க. ஓகேவா? பிரம்மன் ஒளி வடிவத்தில் ஒரு கடவுள், கடவுள் ஒளி வடிவம் இருக்கின்றார். கடவுள் வந்து பரமாத்மாவும் இருக்கின்றார். கடவுள் ரூபமாகவும் இருக்கின்றார். அந்த ரூபத்தை யாரும் சொல்லி கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அது மறைமுகமாக சூட்சமமாக இருக்கும். அடுத்து உபாசன காண்டம். உபாசன காண்டம்னா வழிபாடு, பல வகையான வழிபாடுகள், கோயில் வழிபாடு, அந்த வழிபாடு, அதில் எல்லா வகை வழிபாடும் உபாசன காண்டத்தில் இருக்கின்றது. புரியுதா மாதாஜி? ஸ்னேகா மாதாஜி? அப்போ நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர்கள் வேதங்களுக்கு குறிப்பிட்டுள்ள பலன் கருதி செயல்படும் சில யாகங்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள் அவர். பிராமணர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேதங்களை சொல்லி கொடுக்குற எல்லா வகையான விஷயங்களையும் செய்வாங்க. ஆனால் பக்தர்கள், அதாவது வேதங்கள், அதாவது பிராமணர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன கர்ம காண்ட விஷயங்கள் செய்யணுமோ எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அதான் பிராமணர்கள். அது என்ன போட்டிருக்கோ அது செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பேபி வந்து கருவில் உருவாகிறதுலேருந்து பிறக்கிற வரைக்கும், அது வளர்ந்து இறக்குற வரைக்கும் 16 சம்ஸ்காரங்களுக்கு அது ஒரு நாள் டைம் வரும்போது படிப்போம் நம்ம. அது 3ஆவது காண்டத்தில் வரும். ஓகே, 16 சம்ஸ்காரங்கள் இருக்குது. ஒரு பேபி பிறந்ததுலேருந்து என்ன பண்ணணும், அது பண்ணணும், காது குத்தணும், முடி எடுக்கணும், அப்புறம் அது பண்ணணும், இது பண்ணணும், அப்புறம் வந்து அவர் அன்னப்பிரசனம், அப்புறம் வந்து வெளியே எங்கே கூட்டு போகணும், யாரை பார்க்கணும். இன்னும் 14 இருக்குது. 14 செய்கிறதில்லை, முடிஞ்சிருக்கு. 2 செய்கிறோம், 1 முடி எடுக்கிறோம், அப்புறம் 1 வந்து காது குத்துறோம். அது மட்டும். ஆனால் 14 விஷயங்கள் இருக்குது. ஒரு பேபி கருவில் உருவாகிறதுக்கு ஆண் பெண் 2 பேர் இணையும் போது கூட என்ன பண்ணணும்னு சொல்லி கூட போட்டிருக்கு. அதனால தான் சரியான நேரத்தில் வந்து பேபி வந்து உருவாகலைன்னா அது வந்து கரடையாகவும், அது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து சாந்தமாக இருப்பாங்க, பிள்ளை வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னது கஷ்யப் அதிதி கதை வரும்போது நம்ம படிப்போம். நம்ம திதி அதிதி என்ன பண்ணாங்க, எப்படி வந்து 2 பேருக்கும் ஒரே கணவர், ஆனால் ஒருத்தவங்களுக்கு அசுரனா பிறக்குது பிள்ளைங்க, ஒருத்தனுக்கு தேவரா பிறக்குது பிள்ளைங்க. எப்படி ஒரே அப்பாவுக்கு வந்த 2 மனைவிகளுக்கு எப்படி ஒரு மனைவிக்கு தேவர்கள், ஒரு மனைவிக்கு எப்படி அசுரர்கள், அங்கே என்ன மிஸ்டேக் நடந்துச்சு, எப்படி வந்து பேபி வந்து உருவாகும், அதெல்லாம் பாகம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ வந்து பிராமணர்கள் வந்து வேதங்கள் படிக்கணும், வேதங்கள் படி செய்யணும். ஆனால் இங்கே பக்தர்கள், ஆனால் ஆன்மீக அறிவை எல்லோருக்கும் பரப்புவது பரிவஜகாச்சாரியர்கள். பரிவஜகாச்சாரியர் நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண, நமோம் தேவம் விஷ்ணு பாத பரமம்ச பரிவஜகாச்சாரிய அசோஸ்தர சதா ஸ்ரீமத் ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாத கி ஜெய. நம்ம சொல்கிறோம்ல, பரிவஜகாச்சாரியர்னா என்ன அர்த்தம்? பரிவஜகாச்சாரியர்னா பகவானுடைய பக்தியை, அதாவது வேதங்கள் சாரத்தை அதை உள் வாங்கி அந்த சாரத்தை புழிஞ்சி அது என்ன கடைச்சி, என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவோ அதை கொடுக்குறவங்க தான் பரிவஜகாச்சாரியர்கள். பிராமணர்கள் வேற, பக்தர்கள், பகவானோட தூய்மையாக பக்தர் வைஷ்ணவர் என்றது வேற. இப்போ நம்ம பிராமண இனிஷியேஷன் அது வேற கேட்டகரி. ஓகேவா? நம்ம பிராமண இனிஷியேஷன் எதுக்கு எடுக்கணும், நம்ம பிராமண எதுக்கு எடுக்கணும்னா நம்ம வந்து பிராமண குவாலிட்டியை வளர்த்துக்கணும். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து வைஷ்ணவ எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும், வைஷ்ணவருடைய பழக்க வழக்கம் கற்றுக்கணும். இப்போ வெறும் பிராமணர்கள் இருக்காங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவில். இப்போ மலேசியாவில்
தெரியல எப்படி. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் நாங்கள் வந்து பிராமின் குடும்பம், பிராமணர் இருப்பாங்களா, அவங்க எல்லா கர்ம காண்டத்தையும் செய்வாங்க. கர்ம காண்டம் என்னன்னா வேதங்கள் என்ன பண்ணுறது, எல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷனோட செய்வாங்க. ஆனால் பக்தர்கள் நம்ம வந்து வைஷ்ணவர்களை ஃபாலோ பண்ணணும், பிராமணர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. நல்ல தெளிவாக கிடைக்கணும். இது எதுக்கு உதாரணம் காட்டுறேன் பாருங்கப்ப. இப்போ ஒரு உதாரணம், ஃபேமஸாக ஒரு உதாரணம் இருக்கும். இப்போ இறந்து போனவங்க ஓகேவா, இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி வேதங்களில் சடங்குகளில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, அது இறந்த பிறகு அன்றைக்கி என்ன செய்யணும், அப்புறம் 14 நாள் என்ன செய்யணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்புறம் அமாவாசை அதெல்லாம் என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சு போட்டிருக்கு. நீங்கள் எத்தனை பிண்டம் பிடிக்கணும், என்ன சேர்க்கணும், சோறும் கருப்பையிலும் சேர்க்கணும், அதுமாதிரி போட்டிருக்கு. இப்போ எந்த சூரிய கிரகணம், எந்த இடத்துல பிறக்கணும், எந்த புனித நதியில் போய் நீங்கள் செய்யணும், அப்போ வந்து எந்த தேவர் வந்து வாங்கிக்குவாங்க, அவங்க வாங்கிக்கிட்டு அந்த 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 பிண்டத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி அவங்க அடுத்து வந்து அது எப்படி வந்து உங்களுடைய ஃபேமிலி யாரும் இறந்துட்டாங்களே அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, அவர் வேறு என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து இறந்தவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரிசையாக அதுவே வந்து பல எபிசோடில் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் பக்த வைஷ்ணவர்கள் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. என்ன பிரபு அப்படி சொல்லிட்டீங்களே பிரபு, நாங்கள் என்ன பண்ணுறது பிரபு, நாங்கள் காலங்காலமாக செஞ்சுட்டு வருமானே. எஸ், இந்த ஃபிலோசபி தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கர்ம காண்டம் எங்கே இருக்குது, முதல்ல வேதங்களில் வந்து கர்ம காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருக்குது. நீங்கள் இதை கூமுடு இதை பண்ணு உனக்கு இது கிடைக்கும், நீங்கள் இவங்களை கூமுடு இதை பண்ணு இதை கிடைக்கும், நீங்கள் இதை கூமுடு இதை பண்ணு இது கிடைக்கும். இது ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெரிய பெரிய தத்துவங்களை புரிஞ்சுக்க ஒன்றும் வந்து அடிப்படை ஞானம் வரல. நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நீ வா, உனக்கு என்ன ஆசை இருக்கு, உனக்கு ஆசைக்கு தேவையான இந்த தேவை வழிபாடு, இந்த ஆசைக்கு தேவை இந்த வழிபாடு அப்படி சொல்லி அந்த இந்த உதாரணம் வச்சிங்களேன், தவற சொல்ல நினச்சிக்காதீங்க. உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பப்பியோ இல்லை ஒரு பூனை குட்டியோ கூப்பிடணும்னா முதல் கூப்பிடுவாங்க, அது கிட்ட வர வரைக்கும் அதை கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏதாச்சும் பிஸ்கெட்டு கிட்ட வரும், ஏன்னா கிட்ட வந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அது கிட்ட உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு, நீங்கள் சாஸ்திரத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு இந்த கர்ம காண்டம் உங்களை அலங்காரம் படுத்தி, உங்களை வந்து அழகாக வசியப்படுத்தி, உங்களுக்கு வாங்கம்மா உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் வாங்க, அப்படி சேல்ஸு கூட வருங்க, புடவை வைக்கிறோம் வாங்கம்மா, நகை வைக்கிறோம் வாங்க கொஞ்சோண்டு வந்து அந்த டீ காஃபி குடிச்சிட்டு போங்க, நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் உள்ளே கூப்பிடுவாங்களே. நீங்கள் ஷாப்பிங் கம்பெனி பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் கம்பெனிஸ்லாம் சின்னோண்டு ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு மைலோவோ நெஸ்காஃபியோ கூப்பிட்டு வாங்க, ஜஸ்ட் குடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கங்க, உள்ளே வாங்க சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, உள்ளே வாங்கினேன். இதுதான் கர்ம காண்டம். இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருவாங்க, நான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி சொல்லி கொடுக்குறேன். கர்ம காண்டம் என்னன்னா உள்ளே வாங்க, உள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கு கூப்பிடுறது, உள்ளே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வந்து சர்வ சித்தி வேணுமா, உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், ஆனால் இளமையாக இருக்கணுமா வாங்க, நீங்கள் இவ்வளோ வழிபடுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இத்தனை விளக்க போடுங்க, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு உங்களை அலங்காரம் பண்ணி கொஞ்சம் வாங்க, அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க சொல்லுவாங்களே, அந்தமாதிரி அழகாக உள்ளே கொண்டு வராங்க. இது வியாசதேவரோட ட்ரிக்ஸ். இது வியாசதேவரோடைய என்ன சொல்கிறது, அவர் வந்து அழகாக வழி நடத்துறாரு. ஏன்னா நம்ம பல குணங்களில் சத்துவம் ரஜு தமோ பல குணத்தில் நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு ஆத்மாக்கள் வந்து 3 வகை பிரிஞ்சு சத்துவம் ரஜு தமத்தில் நம்ம வந்து 3 வகை, மூட் ஆஃப் குட்னஸ், மூட் ஆஃப் பேஷன், மூட் ஆஃப் இக்னோரன்ஸ், நம்ம பல வகையாக இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் கொண்டு வரணும். என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொனேட்டோ, உங்களுக்கு வந்து கேக்கு, உங்கள் வடை, உங்களுக்கு வந்து சோயா, உங்களுக்கு வந்து அது இது கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிடணும். ஓகேவா, இதுதான் கர்ம காண்டம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லி கூப்பிடும். சரி உள்ளே வந்துட்டிங்களா, ஓகே வந்துட்டியா, புரிஞ்சிச்சா, எல்லாம் செஞ்சிட்டா, ஓகே. இப்போ அடுத்து ஞான கண்டம் போகணும். ஞான கண்டம் என்னென்னா, இப்போ இதெல்லாம் செஞ்சு தருமா, இதுக்கு அப்பாற்பட்டுன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, கடவுள் வந்து பிரம்மதி பரமாத்மதி பகவானேதி, அதை கடவுள் ஒளியாக இருக்கின்றார், அவர் பரமாத்மா இருக்க. ஒளியாகனா அப்போ என்ன பண்ணணும், ஒளியாக இருக்குன்னா நம்ம வந்து அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம வந்து தியானம் பண்ணணும். அப்போ எல்லாம் பாருங்க தியானம் பண்ணுவாங்க, ஒளியை நோக்கி தியானம் பண்ணுவாங்க. அடுத்து அந்த ப்ராசஸ், நீங்கள் தியானம் பண்ணுறவங்கள போயிருக்கீங்களா, ஆசிரமத்தில் தியானம் பண்ணுற ஆசிரமம், அப்புறம் வந்து மெடிடேஷனு, அவங்க வந்து கர்ம காண்டத்தை தொட மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பண்ணணும் இது பண்ணணும் தொட மாட்டாங்க. தொட்டாங்கன்னா அது வேற கேஸு, ஆனால் தொட மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, வெறும் தியானம். நீங்கள் போய் அங்கே போயிட்டு இது பண்ணுங்க, அங்கே போயிட்டு அது பண்ணுங்க, இந்த இது வழிபடுங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொல்லுவாங்க, வெறும் ஒளி தியானம். ஏன்னா கர்ம காண்டத்தோட ஞான காண்டம், அங்கே பரமாத்மா ஜோதி இதெல்லாம் அங்கே இருக்கும். எங்கே இது என்ன காண்டம்,
ஞான காண்டம். முதல்ல என்னது? கர்ம. ரெண்டாவது ஞான காண்டம். தென் உபாசன காண்டம். பல பல வழிபாடுகள், கோயில் வழிபாடுகள், எப்படி வழிபாடு, மந்திரங்கள், இதெல்லாம் வந்து வருது. உதாரணத்துக்கு திரம்பக மந்திரம் ரொம்ப ஃபேமஸ். இதில் எங்கே வரும்? உபாசன காண்டம். அப்போ இந்த தேவருக்கு இந்த மந்திரம், எல்லா மந்திரங்கள் வெரி பவர்ஃபுல். இதெல்லாம் உபாச வழிபாடுகள், பெரிய பெரிய வழிபாடுகள், மந்திரங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரம் சொல்லுவாங்க. இது உபாசன காண்டம். இப்போ அடுத்த லெவல் கொண்டு போயிட்டாங்க, மந்திர சொல்ல லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 1ஆப் போடுறோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் 1 போடுறோம், ஸ்டாண்டர்ட் 2, 3ஆப், 4ஆப், 5ஆப், காலேஜ் டிகிரி போயிட்டோம். திருப்பி நம்ம 1ஆவது வருவோமா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு அப்பாற்பட்டு தான் பக்தி, பக்தர்கள். அங்கே என்னதுன்னா வேதேஷு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ. வேதங்களால் யாரும் புரிஞ்சுக்க முடியாது, பக்தரால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பக்தர் மட்டும்தான் வேதங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படின்னா பகவத்கீதையில் 15:15 தொடங்க பிரபு. யார் பகவத்கீதை வச்சுங்க? 15:15 சாப்டர் 15 ஸ்லோகா 15. கிருஷ்ணர் சொல்றாரு வேதம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. சீக்கிரம் பிரபு. படிங்க பிரபு, ஸ்லோகம் படிங்க. சர்வஸ்ய எல்லாரும் படிங்க. சொல்லுங்க, படிங்க, எல்லாம் படிப்போம். சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சன்னிவிஷ்டோ. சர்வஸ்யம் அஹம் சன்னிவிஷ்டோ. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் ச. மத்தம் ஸ்மிருதி ஞான அப்போஹனம் ச. வேதேஷ்ட சர்வைர் அஹம் ஏவ வேத்யோ. வேதேஷு சர்வம் அஹம் ஏவ வேத்யோ. வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாஹம். வேதாந்தவித் வேதவித் வேதவிசாகம். மொழிபெயர்ப்பு படிங்க பிரபு. எல்லாரும் படிங்க. அவர் படிப்பாரு, எல்லாரும் படிங்க. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. எஸ், தெளிவாக போட்டிருக்கு. வேதேஷு வேதே அந்த லைன் என்னது? வேதேஷ சர்வர் அகம் வேதேஷ சம் அகம் சர்வேஷ் சொல்லி சொல்லுங்க. வேதேஷ சர்வை அகம் வேத்திய வேதாந்தக்கு வேத விதாகம். அதாவது என்னன்னா வேதங்கள் எல்லாம் வேதம் கர்ம காண்டம் ஞான காண்டம் உபாசனங்கள். இந்த வேதேஷு அகம் வேத வேத்தியர். நான் தான் வந்து இந்த வேதம் எங்கேருந்து உருவாகுது? பகவான் மூச்சு காத்துலேருந்து. அதுதான் வந்து பிரம்மதேவருக்கு போகுது. அதுதான் வந்து வியாசதேவர் எழுதுறாரு. அந்த வேதங்கள் மொத்த வேதங்களும் யாரு? நான் தான் அந்த வேதம். இந்த வேதங்களை படித்து என்னைய புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? பக்தர் மூலியமா தான் புரிஞ்சிக்க முடியும். பக்தர் இல்லாத கிட்டே புரிஞ்சிக்க முடியாது. அந்த வேதேஷு துர்லபம், அதான் சொல்லுவோம். இது வந்து பிரம்மசம். இந்த வேதேஷு துர்லபம், அதாவது வேதங்களை படித்த முனிவர்கள் கூட துர்லபம். அவங்க யாருன்னு புரிஞ்சு முடியுது. ஆனால் யாருக்கு கஷ்டம் இல்லைன்னா ஆத்ம பக்தோ, பக்தர்கள் மட்டும்தான் அதை புரிஞ்சு முடியும். ஏன்னா யார் பகவானை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வேதங்களை புரிஞ்சுக்க முடியும். யார் பகவான் கிருஷ்ணரை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க வேதங்களோட சாரத்தை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம பக்தி பாதைக்கு போயிட்டோன்னா இந்த மொத்த வேதம் என்ற மரம், இந்த ட்ரீ, இந்த மொத்த வேதம் யாரை பற்றி பேசுது, எதுக்காக கர்ம காண்டம், எதுக்காக ஞான காண்டம், எதுக்காக உபாசன காண்டம், இதெல்லாமே யாருக்காக கொண்டு வருதுன்னா அந்த பரம்பொருள், அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். புரியுதா மாதிரி? இப்போ பகவான் கிருஷ்ணர்கிட்ட இப்போ டாப் கிளாஸுக்கு அங்கே வந்துட்டு பிறகு திருப்பி ரிவர்ஸில் வந்து நான் கர்ம காண்டம் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம கிருஷ்ணர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத காட்டுது. புரியுதா? 1வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம் பகவத்கீதை வருவோம். ஏன் வந்து பிராதிவம் சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, அவர் வந்து அவர் போன போக்கில் பேசிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. எவ்ரிதிங் சில புரோபாதை வந்து குட் பண்ணியிருக்கிறாரு.
பலநோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவு நீரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும். பலநோக்கு கருமங்கள், அதாவது கர்ம காண்டத்தின்படி பெற்றவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும். பொறுப்பாது பொருளை போட்டுக்காரு 1.41 படித்து பார்க்கலாம் பகுதிதான். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். இப்போ நீங்கள் ஏதாவது சடங்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக எதாவது செய்கிறீங்கன்னா, இப்போ இறந்தவங்களுக்கு முக்கியமாக இறந்தவங்களுக்கு செய்கிறோன்னா கண்டிப்பாக பகவானை வச்சு செய்யணும். அவர் நாம செய்து அட்லீஸ்ட் நாம செய்திருக்கணும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களும் விடுவிக்கக்கூடியது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இறப்பு ஃபங்க்ஷனுக்கு கருமாதிக்கோ வந்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கும். இறந்தவங்களுக்கும் நன்மை கொடுக்கும், பக்தர்கள் வந்தவங்களுக்கும் நன்மை கொடுக்கும். சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களில் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சில ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலில் பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோருக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்து பேய் போன்ற நிலைகளிலிருந்து விடுபடுகின்றனர். எஸ், நம்மளோட முன்னோர்கள் இறந்தவங்க நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து சிவலோகத்தை அடைஞ்சிருப்பாங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்க அவங்க தான் தெரியும். என்னென்ன காரியம் பண்ணிங்க, என்ன நட்டுலையும் பண்ணிக்காங்கன்னு. கரெக்டாக மாதிரி அப்போ பேய்களாகோ பூதங்களாகோ என்னென்ன ஆகலோ எல்லாமே அந்தந்த தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பிள்ளைகளாக நம்மளுக்கு கடமை இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க வெளியாகிறதுக்கு நம்ம இந்த கரும காரணங்களை செய்யலாம். அவங்களுக்கு வந்து அமாவாசை வருதுல்ல, எல்லாம் செய்யலாம் சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ இது சம்பவம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் வச்சுருக்காரு புறப்பாத. அதுதான் தெளிவாக கேட்கணும். இவ்வாறு முன்னோருக்கு உதவும் குல பண்பாடாகும். இதெல்லாம் வந்து குல பண்பாடு, ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபேமிலியோட இதெல்லாம். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். எஸ், பக்தி தொண்டில் நான் திருப்பி படிக்கிறேங்க. பக்தி தொண்டில் டிவோஷனல் சர்வீஸ் ஈடுபடாதவர்கள், அதுக்கு பக்தி பாதையில் வராதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகு செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டில் ஈடுபடாதவங்க வந்து இந்த சடங்கு செஞ்சாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், பக்தி தொண்டில் வந்தவங்க செய்ய தேவையில்லை. இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல கொடுக்கும்போது, பிரபு நாங்கள் பக்தி தொண்டில் வரோம் பிரபு, ஆனால் நம்ம வந்து தூய்மையான பக்தர் இல்லையே, நாங்கள் ஒன்றும் தூய்மை அடையலையே, அப்போ நாங்கள் வந்து எப்படி பிரபு இங்கே வந்து பக்தி தொண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, இது தூய்மையான பக்தர்கள் தானே, என்ன சொல்கிறீங்க லட்சுமி மாதாஜி? இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அறக்குறை உள்ளே வந்து இன்னொரு அறக்குறையாக இருக்கிறோம் வேறு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது பிரபு? அதனால் நான் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுறேன் பிரபு. அதனால் இது நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஃபேமிலியில் எல்லோரும் மெஜாரிட்டி செய்கிறாங்க, நீங்கள் போய் நல்ல போய் குட்டை குழப்பக்கூடாது, ஓகேவா? ஆனால் எல்லோரும் பக்தராக இருக்கீங்க, பக்தி பதில் எல்லாம் வந்துட்டிங்கன்னா யூ மஸ்ட் ஃபாலோ திஸ். இங்கே பக்தி என்றது வந்து நீங்கள் உத்தம அதிகாரி பக்தி, மத்தியம அதிகாரி பக்தி, தூய்மையாக பக்தராக இருக்கணும், ஸ்கூல் சண்டை அடிக்கணும் சொல்ல வரல. பக்தி தொண்டை உள்ள வந்துட்டாலே, நம்ம கிருஷ்ணகிட்ட வந்துட்டாலே, இப்படி கர்மகாண்டம் செய்கிறோமா யாருக்கு கொடுக்க போகிறோம்? கர்மகாண்டம் செய்கிறோமா யாருக்கு கொடுக்குறதுக்கு? தேவர்கள். இப்போ பகவான் எங்கே இருக்கிறாரு? தேவர்கள் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? விஷ்ணு கொடுப்பாங்க. விஷ்ணு அது யார் கொடுப்பாரு? கிருஷ்ணர் கொடுப்பாரு. கிருஷ்ணர் செங்ஷன் பண்ண பிறகு அது அப்படி நடக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ராஜா வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, நீங்கள் எதுக்கு திருப்பி போய் செக்யூரிட்டி கிட்ட வந்து போயிட்டு, அதான் செக்யூரிட்டினா அவங்க செக்யூரிட்டி சொல்லவில்லை, அந்த வெளியில் உங்கள்கிட்ட போய் உன்னையா வந்து அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி ராஜாவோட வீட்டுக்குள்ளே போய் டைனிங் டேபிள் உட்காந்துட்டீங்க, திருப்பி ஏன் நீங்கள் வெளியே வரணும்? புரியுதா மாதிரி? அதான் புருபா சொல்கிறாரு. ஏன்னா பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்கள் இருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். எஸ், பக்தி தொண்டுனால நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களால் உங்கள் அப்பா அம்மா மட்டும் கிடையாது, தாத்தா பாட்டி மட்டும் கிடையாது, அவரோட அப்பா அம்மா, அப்புறம் அவரோட அப்பா அம்மா, உங்களுக்கு தெரியாத 1000 தலைமுறையும் நம்மளால் விடுவிக்க முடியும். 1 வேணுமா 1000 வேணுமா? இஸ் த பக்தி தொண்டு. இதுதான் வந்து இங்கே முனிவர்கள் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பக்தர்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதாவது ஏன்னா பக்தர்கள் மட்டும்தான் அந்த எசன்ஸை பிடிக்க முடியும். டிவோட்டி கிருஷ்ணர் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் மட்டும்தான் இதோடைய வந்து எசன்ஸ் ஸ்டார்த்தை பிடிக்க முடியும். நீங்கள் வெளியில் கேட்டாலும் தெரியாது. இது
அதுதான் மதி இவ்வளோ சொல்லியிருந்தேன் நானே. எல்லாமே கர்ம கடை. எதுக்கு நீ இது பண்ணுறோம்? இதை எதுக்கு யாருக்கு செய்யணும் பார்த்து? அதான் அவங்க அது யார் எடுத்துகிட்டு போவா? பித்ரு தேவர்கள். பித்ரு தேவர்கள் யாருக்கு வேலை செய்கிறாங்க? பகவான் வேலை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு பக்தராக இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்கள் ராஜா வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. எதுக்காக திருப்பியும் போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் சைன் வாங்கிட்டு இருக்கீங்க? இது நம்மளுக்கு ஏன் புரிய மாட்டியா? இதே பண்ண மாட்டேதுன்னா நம்ம ஒன்றும் கிருஷ்ணன் மேலே முழு நம்பிக்கை வரல. அவர் எப்படி செஞ்சு முடிப்பார்? ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய பழைய பழக்கங்கள், தோஷங்கள், பழைய பழக்க வழக்க தோஷங்களுக்குல்ல, அது ஒன்றும் நமக்குள்ளே ஒன்றும் மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம திலக்க போட்டு கட்டி மாலை போட்டு நம்ம பக்தரை ஆகினாலும் அந்த பழைய பழக்கம் ஒன்றும் போகாமல் ஒன்றும் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ செய்கிறவங்க செய்யட்டும், அது நம்ம குறை சொல்ல வரல, ஓகேவா? ஃபேமிலியில் செய்கிறாங்க, நீங்கள் போயிட்டு அங்கே போய் நடுவில் அப்பா நீனே செய்யக்கூடாதுப்பா, அம்மா செய்யக்கூடாது, அவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ எல்லாரும் டிவோட்டி, மெஜாரிட்டி டிவோட்டி ஆகிட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ. இதை சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? ஹரிதாஸ் தாக்கூர் மறைஞ்சிட்டாரு. கரெக்டாக ஹரிதாஸ் தாக்கூர் மறைஞ்சிட்டாரு. அவர் என்ன பண்ணார்? சைத்தன்ய மகாபிரபு தூக்குனாரு, பக்தர்களை கூப்பிட்டாரு, எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க. பிறகு என்ன பண்ணார்? அவரே இது பண்ணார். அப்படி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பிக்ஷை எடுத்து பிரசாதம் சமைச்சு அவர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இப்போ இறப்பு நடக்குதா? அந்த இறப்புக்கு உண்டான சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே இந்த கருமாதிகள் நடக்குதுல்ல, ஓகே அதெல்லாம் முடிட்டோம். ஆனால் வருஷம் அதுக்கோட திதிகள் வருதுல்ல, அது என்ன சொல்லுவாங்க? தவசம் வருதுல்ல. பக்தரை கூப்பிடுங்க, இறப்புங்களுக்கு பகவான் நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை ஆஃபரிங் பண்ணுங்க. டிவோட்டி கூப்பிடுங்க, சம் ஹரிகதா, கொஞ்சம் கீர்த்தன். தென் அவங்களுக்கு நீங்கள் இந்த பிண்டம் பிடிக்கிறத விட அதிகமான பலன் அவங்களுக்கு அது போய் சேரும். நீங்கள் பித்ருதேவரே அவரே கிளாஸ் கேட்பார். ஹரிநாமம். நம்ம என்ன பண்ணுறோன்னா மின்னுக்கு கேர் போட்டு காடி மின்னு கேர் போட்டு எப்படி போவோம்? கேர் போட்ட காடி எப்படி போகிறோம்? அது மின்னுக்கு போகும். நம்ம என்ன பண்ணோன்னா ரிவர்ஸில் கேரை போட்டு காடி மின்னுக்கு தள்ளுறோம். அப்போ எப்படி போகும்? ஏன்னா நம்மளோட செயல்கள் கர்மகாண்டல் இருக்கும்போது எப்படி மின்னுக்கு பக்தியை பாதி நோக்கி நம்மளோட பக்தி போகும். பிரபு நான் சாண்டிங் பண்ணுறேன், வரவே மாட்டேது, சுத்தம் வரவே மாட்டேது, எப்படி வரும்? நம்ம தான் பகவான் மேலே ஒன்றும் முழு நம்பிக்கை வரலையே. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்காக தான் பக்தரை குளோரிஃபை பண்ணணும். அதனால தான் இந்த கேள்வியில் நீ பார்த்தீங்கன்னா அவங்க ரிஷிகள் நிறைய சடங்குகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் அதனால என்ன பண்ணுறாங்க, சுத கோஸ்வாமியையும் பரீட்சித் மகாராஜாவையும் குளோரிஃபை பண்ணிட்டு புகழ்ந்து பேசிட்டே வராங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த கர்ம காண்டங்களை விட்டு போகட்டும், எங்களுக்கு உண்மையான எசன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிவோட்டி கிட்ட பக்த கிட்ட சரணடைகிறாங்க. சவுனக ரிஷி சுத கோஸ்வாமி கிட்ட. புரியுதா? எஸ். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏன் பக்தர்களை நம்ம குளோரிஃபை பண்ணணும்னா, ஏன் பக்தர்களை செய்யணும், ஏன் நம்ம பக்தர்களை புகழணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனார்த்தங்கள் அப்போ தான் வெளியாகும். அனார்த்தங்கள் என்ன அர்த்தம்? அர்த்தானா சொத்துன்னு அர்த்தம். முன்னுக்கு போட்டிங்கன்னா அனார்த்தா போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு சொத்து இல்லை, நம்மளுக்கு என்ன சொல்ல ஒரு ஆபத்து, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க மாதிரி சம்திங் ஒரு டேஞ்சர் மாதிரி, ஒரு டார்க்னஸ், ஒரு கருப்பு, ஒரு அழுக்கு மாதிரி அனார்த்தா. அனார்த்தா நம்ம இருதயத்தில் நிறையாக இருக்கின்றது. ஆனால் அது 4 வகையாக பிரிக்கப்படுது. அனார்த்தானா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள். ஸ்வரூப் பிரம்மா நம்பர் 1. ஸ்வரூப் பிரம்மா. அப்புறம் ரெண்டாவது ஸ்வரூப் பிரம்மா. அப்புறம் விஷமய அபராதா. ரெண்டாவது விஷமய அபராதா. மூணாவது அசக் திருஷ்ணா. இது தெரியணும். இதெல்லாம் தெரியணும். எப்படி மாதாஜி ஏன் எனக்கு பக்தி வர மாட்டேது, ஏன் பக்தி முடிய மாட்டேன்னா நம்மளுக்கு டீட்டெயிலிங் தெரியணும். நம்மளுக்கு அந்த என்னென்ன நிலையில் இருக்கும் நம்மளுக்கு தெரியணும். சாண்ட் ஹரிகிருஷ்ணன் பி ஹாப்பினா அந்த பி ஹாப்பி ஆகிறதுக்கு, சந்தோஷமாக ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. முதல் என்ன சொன்ன மாதிரி ஸ்வரூப் பிரம்மா, ரெண்டாவது விஷமய அபராதா, மூணாவது அசக் திருஷ்ணா, நாலாவது ஹிருதய துர்பல்யா. இதெல்லாம் நவீன் பிரபு என்னாச்சு பிரபு? ஓகேவா? இந்த 4த்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் வந்துச்சு? ஸ்வரூப் பிரம்மா.
சொரூபமானா நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம உண்மையான சொரூபம் வந்து என்னது? பகவான் பக்தர். நம்ம உண்மையான சொரூபம் என்னது? பகவானோட உண்மையா ஜீவேரே சொரூபாய் நித்திய கிருஷ்ணதாஸ். நம்ம உண்மையான சொரூபம் என்னது? நித்திய கிருஷ்ணதாஸ். நம்ம நீ பகவானோட நித்தியமான சேவகன். ஆனால் நம்மளை வந்து இந்த உடலோட அடையாளம் காட்டும் போது, நம்ம இந்த உடலோட வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் போது, இது என்னோட குடும்பம், இது என்னோட, இது என்னோட, அது என்னோட என்னது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து இந்த பௌதிக உடலோட, இந்த பௌதிக உறவுகளோட, இந்த பௌதிக பொருளோட நம்ம வந்து அடையாளம் பண்ணும்போது நம்ம உண்மையான அடையாளத்தை, பகவானுடைய பக்தன், பகவானோட சேவன், அந்த அடையாளத்தை மறந்துடுவோம். நீங்கள் நினச்சி பாருங்க, பகவான் விட்டு நம்ம பல கோடி பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சிட்டோம். ஆனால் ஆதி கோவிந்தம் சர்வ காரணம். ஒரு நாளைக்கு நம்ம அழுந்திருக்குமா? பகவானுக்காக ஒரு நாளைக்கு அழுந்திருக்குமா? நம்ம உண்மையான வீடு, நம்மள உண்மையான நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக அதாவது அப்ராக்கிருத்தா வருது சரீரா, அதாவது டிரான்செண்டல் பாடி, ஆன்மீக உடம்பு ஆன்மீகத்தில் இருக்குது. ஓகே, நம்மளுடைய பக்தர்கள், நண்பர்கள், எங்கள் எல்லா வகையான எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நம்ம பல கோடி பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சு இங்கே வந்துட்டோம். ஒரு நாளைக்காச்சும் நம்ம அழுந்திருக்குமா மாதாஜி? பகவானுக்காக அழுந்ததில்லை. அந்த அழுக வராது. ஏன்னா நம்ம உண்மையான சொரூபம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் வீட்டில் அக்கா அடிபட்டுட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருந்துட்டாங்க, கனவு இருந்த மனைவி இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது டெம்பரவரி. ஏன் நம்ம டெம்பரவரி, தற்காலிகத்துக்கு டெம்பரவரிக்கு அழுக வருது, ஏன் ஒரிஜினலுக்கு ஏன் அழுக வர மாட்டேது? அப்போ நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம்? இதான் நம்பர் 1 அனார்த்தா சொரூபம். நம்ம உண்மையான சொரூபம் வந்து மாயா கவர் பண்ணிடுச்சு. மாயாக்கு 2 ஆக்டிவிட்டி இருக்குது. என்னது? ஏற்க சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது மாயாக்கு? எத்தனை ஆக்டிவிட்டி? 2 ஆக்டிவிட்டி பண்ணும். மாயா 2 வேலை செய்யும். ஒன்று என்னது? சமஸ்கிருத போலோ. முதல் சமஸ்கிருதம் சொல்லி என்னது? அவர் நாட் மிக்க கிரியா, ரெண்டாவது பிரகட் பாட் மிக்க கிரியா. வெரி குட் நவீன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நாட் மிக்க கிரியானா முதல்ல வந்து மாயா என்ன பண்ணோம்? உங்களை கவர் பண்ணிடும். நீ இது உன்னோட ஃபேமிலி, உன்னோட மனைவி, இது உன்னோட கணவர், இது உன்னோட காடி, உன்னோட ஹெட்ஃபோனு, உன்னோட இது உன்னோட உலகம், பியூட்டிஃபுல்லான உலகம், அழகான உலகம் எல்லாரும் சொல்லி இந்த மாயை கவர் பண்ணிடும். இந்த உலகத்தை அழகாக ஆக்கி ஒரு மாயையில் கவர் பண்ணிடும். இது அவர் நாட் மிக கிரையா. என்ன பண்ணோம்? பிரகட் பாட் மிக கிரையா. கிருஷ்ணர்கிட்டேருந்து பகவான் கிட்ட தூக்கிட்டு வெளியே வந்துடும். கடவுள் இல்லை, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க சொல்லிட்டு நம்ம பாட்டு செய்வோம். இதான் மாயாவோட வேலை. இதான் சொரூப் பிரம்மா. நம்மளுக்கு வந்து உண்மையான நம்ம பாருங்கள், அழுவுறமா? அழுவு வராது. இப்போ வீட்டில் பையனுக்கோ பிள்ளைக்கோ இல்லை அம்மாக்கோ அப்பாவுக்கோ ஏதாச்சும் ஆச்சுன்னா முடிஞ்சு இருதயம் முடிச்சிடும். ஆனால் பகவானோட பல கோடி பேச பிரிஞ்சு வந்திருக்கோம். ஏன் வரல? இதான் நம்ம நிலைமை. நம்ம நிலைமை இப்போ என்ன இருக்கும்? முதல் அனார்த்தம் பாருங்கள். முதல் அனார்த்தத்துக்குமே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்லி நம்ம விஷமய அபராதா. சரி, விஷமய அபராதா. மூணாவது என்ன சொல்லியிருந்தேன்? அசத் திருஷ்ணா. நீங்கள் அப்படியே மாற்றிக்கிங்க. ரெண்டாவது அசத் திருஷ்ணா போட்டுங்க. அசத் திருஷ்ணானா என்னதுன்னா சட்னா என்னது? இல்லை, அது ஏக்காதான் ஒன்று. சட்னா என்னது? சட்னா நித்தியமானது. ஆசட்னா நித்தியம் இல்லாது. அசத் திருஷ்ணானா என்னதுன்னா நித்தியம் இல்லாத தற்காலிகமான விஷயங்கள் மீது அதிகமான பற்றுதல். இப்போ உதாரணம் வச்சுக்கோமே, உங்களோட காடி இல்லைன்னா உங்களுடைய மோட்டர் இல்லை உங்களுடைய ஃபோனு ஏதாச்சும் ஒன்று போயிடுச்சு, நம்ம என்ன ஆகுவோம்? துடிச்சு போயிடும் நம்ம. ஆனால் அது இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமலே உயிர் வாழலாம். அதே போல் தற்காலிகமான நம்மளுடைய அதாவது வந்து நம்ம ஃபேமிலியை விடுங்க, ஃபேமிலியை நீண்டே இப்போ எங்கள் மனைவி கிட்ட பேச மாட்டேன், கலந்து பேச, அப்படி இல்லை. விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த எசன்ஸு. அப்போ தான் வந்து சொல்லி வெளியாக முடியும். ஏன்னா பற்றுதல், அதிகமான பற்றுதல் வந்து இதெல்லாம் உருவாகும். அசத் திருஷ்ணா, தற்காலிகமான உறவுகள், பொருட்கள், தற்காலிகமாக இது எல்லாமே தற்காலிகம். இது மேலே அதிகமாக பற்றுதல் அட்டாச் ஆகிடுது. அது அசத் திருஷ்ணா. மூணாவது விஷமய அபராதா. விஷமய அபராதம் என்ன பண்ணிக்கங்க? அதை 4வது போட்டுங்க. 4வது என்ன சொன்னேன்? இருதய துர்பல்யா. இருதய துர்பல்யனா, இருதயம்னா என்னதுன்னா இருதயம், தமிழ் இருதயம். ஓகேவா? இருதய துர்பல்யனா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட்.
அது வீக்னஸ் ஆஃப் ஹார்ட்னா என்ன அர்த்தம்னா இருதய பலவீனம் பிரபு. அப்படின்னா இருதயத்தில் பிளாக் இருக்குமா பிரபு? பிளாக் 3 பிளாக் 4 பிளாக், அந்த இருதய துர்பலியா இல்லை. உதாரணம் சொல்கிறேன்லாம் கேட்டுக்கணும் பிரபு. என்னது, நீங்கள் வேலைக்கு போகும்போது தலையில் திலக்கு வச்சுட்டு போங்க பிரபு. பிரபு அங்கே எல்லாரும் பார்ப்பாங்க, நான் எப்படி நான் திலக்கு வச்சுட்டு போகிறது, எல்லாரும் விடைப்பாங்களே. அந்த எண்ணம் எங்கேருந்து வருது? எல்லாரும் விடைப்பாங்க, எல்லாரும் என்னை கேள்வி பண்ணுவாங்க. அது எங்கேருந்து வருது? இல்லை, முதல் எங்கேருந்து வருது? மனசுல வருது. இப்போ எதிர்த்தாப்படி உள்ளவங்க வந்து தண்ணியும் தண்ணியில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அழைக்கிறதுக்கு நிற்கிறாங்களா? தண்ணியை துணியில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வா நீங்கள் அழைச்சார நிற்கிறாங்களா? யாரும் அழைக்க போகிறதில்ல. உங்களுடைய அபராதம் கூடி சாமம் கொடுக்குறாங்களா? நவீன் அரிணி ஐயோ பக்கா திலக் ஓகே கிட்ட சாமன் டீக்கரை சாமன் கொடுக்குறாங்களா? யார் அதை பிளாக் பண்ணுறா? அதான் மனசு, அதான் இருதய துர்பல்யா. பிரபு வாங்க பிரபு நாம சங்கீதம் பண்ணுவோம், வெளியே போயிட்டு ஒரு நான் எப்படி பண்ணுறது பிரபு, என் கூட்டாலாம் இருப்பாங்களே, எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களே. ஒரு கிருஷ்ண பக்தி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வேணாம், ரொம்ப வேணாம், வெளியெலாம் போக வேணாம். இப்போ நான் ஒரு போஸ்டர் சென்ட் பண்ணுறேன் வச்சுங்களேன். இப்போ ஏதோ கிருஷ்ண பக்தி ஏதோ இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆன்மீக விஷயங்களா ஒரு போஸ்டர் இங்கே கிளாஸ் நடக்குது, இங்கே நடக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னா அந்த பட்டனில் கையை எடுத்து இப்படி வச்சு இப்படி தட்டி அதை அனுப்பி விட்டுடலாம். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவேன்னா ஒன்று இதை எடுத்து அனுப்பி விடலாம். நான் அனுப்புனா அவன் என்ன நினைப்பாங்க? நீ இப்போ சாமி இருந்துருவோம். இருதய துர்பல்யா, இருதய துர்பல்யா வீக்னஸ். இந்த மனசை பிளாக் பண்ணிடும். வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் மற்றவங்க பாருங்கள், நம்ம யாரும் குறைச்சி சொல்ல வரல. இப்போ கிறிஸ்தவங்களோ இஸ்லாம் பாருங்கள், அவங்க போட்டு விட்ருவாங்க, எல்லாத்துக்கும் போட்டு விட்ருவாங்க. இப்போ ஏதாச்சும் சேல்ஸ்மேன் இருக்காங்களா, இந்தமாதிரி கோவை அப்புறம் வந்து என்னமோ ஒரு சேல்ஸ்மேன் இருக்காங்களா, அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிக்கணும்னா உங்கள்கிட்ட தள்ளணும்னா அவங்க எப்படி ஃபாலோ பண்ண பார்த்துருக்கீங்களா? பரவாயில்லைங்க, நீங்கள் ஒரு சனிக்கிழமை போல நீங்கள் சனிக்கிழமை கரெக்டாக காலையில் அடிச்சிடுவாங்க. சரி இருங்க, சரிங்க ஒரு திங்கக்கிழமை அடிங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 10 மணி கரெக்டாக அடிச்சிடுவாங்க. சரி அடுத்த வாரம் நீங்கள் கேட்டு சொல்கிறேன்னா கரெக்டாக அடுத்த வாரம் எப்போங்க நீங்கள் ஒரு 5 மணி போல் 5:05 5:10 5:10 கரெக்டாக 5:10 அடிச்சிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க கரெக்டாக அவங்க வேலையை செஞ்சுருவாங்க. ஆனால் நம்ம வேலையை செய்கிறதில்ல, நம்ம மனசு தடுக்குது. அதுதான் இருதய துர்பல்யா. சாண்டிங் பண்ண சொன்னால், திலக்கு வைக்க சொன்னால், ஜெபம் பண்ண சொன்னால் மனசு வந்து பண்ணாத, இதை பண்ணாத, ஐயோ அவங்க என்ன சொல்கிறாங்க, பகவான் என்ன சொல்கிறாரு அதுதான் முக்கியம். கூட மற்றவங்க யாருமே வர மாட்டாங்க. இது வீக்னஸ் ஆஃப் ஹார்ட், நம்மளோட இருதயத்தில் இருக்கக்கூடிய பலவீனம். இது எங்கே வருது? இந்த பீரியடில் வரல, பல கோடி பிரிவுகளாக அது உள்ள படிஞ்சிருக்கு. அது எப்போ வெளியாகும்? லிசன் ஹரிக்கதா கேட்க அது அப்போ தான் வெளியாகும். சிங்கு தர்ப்பணம் போட்டு போகிறாங்களா, வைக்க போகிறாங்களா? மலாக்கின சொத்துக்கு போகிறாங்க, வைக்க போகிறாங்களா? கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க சிலுவை போட்டிருப்பாங்க, கிராஸ் போட்டிருப்பாங்க, வைக்க போகிறாங்களா? வைக்க போடல. கட்டி மாலை போட்டு திலக்க போகிறதுக்கு எப்படி நான் போட்டு போகிறது? இது வந்து யார் நம்ம ஏமாத்துறோம்? நம்மள ஏமாத்துறோம். நம்ம நினச்சி நம்ம கெட்டிக்காரன்னு நினச்சி நம்ம ஒன்று பண்ணுறோம். அது கெட்டிக்காரத்தான இல்லை, நம்மளுடைய அறியாமை. நம்மள இது இதே துர்பலியா. ஓகேவா? இது ஒன்று நான் அனார்த்தத்துக்கு ஒரு எபிசோட் கிளாஸ் போடணும். நான் சும்மா புரிதலாக சொல்கிறேன். அடுத்து 4வது என்ன மாதிரி? அதாவது விஷமய அபராதத்தில் எல்லா அபராதமும் உள்ளே வரும். இது நான் ஒரு நாள் தனியாக பேசுகிறேன். ஓகேவா? மொத்தம் 52 அபராதங்கள் இருக்குது. 52 அபராதம். சுத்த நாம அபராதம் 10 இருக்குது. ஓகே, அபராதம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, நாம அபராதம் அன்னாடிக்கு படிக்கிறீங்களா? நாம அபராதம் அன்னாடிக்கு படிக்கணும். ஒரு பக்தர்னா 2 விஷயம் செய்யணும். உண்மையிலே கிருஷ்ண பிரபு என்ன 2 சொல்லுங்க பிரபு. கால் என்ன பண்ணுங்க? சிசாஷ்டங்க ஒன்று நாம அபராதம். நாம அபராதம் தெரிலனா எப்படி உங்களுக்கு சுத்த நாமம் வரும்? சுத்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பக்தியில் என்ன நிலையில் இருக்குன்னு தெரில. எந்த கேஸில் இருக்கும், நம்ம நல்லா இருக்குமா, இந்த உடம்பும் அதே மாதிரி தான், உடம்புல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா எங்கே வந்து பிரச்சனை கொடுக்குன்னு தெரியாது. அதே மாதிரி பக்தியில் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து நான் முந்தி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, அது தவறாக நினச்சக்கூடாது. நான் எனக்காக நம்மளை லோக்கலுக்காக நம்ம மக்களுக்காக புரியுத நான் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவேன்.
பக்தியில் 2 விஷயம் இருக்குது. பக்தி பாதையில் இருந்துக்கிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கிறது ஒன்று இருக்குது. பக்தி பாதையில் இருந்து நம்ம வந்து ஃபால்ட் ஆன் ஆகுறது ஒன்று இருக்குது. பக்தி பாதையிலேருந்து ஃபால்ட் ஆன் ஆகுது. அது எப்படின்னா, கிளாஸுக்கு வரதில்லை, ஜபம் பண்ணுறதில்ல, கோயிலுக்கு வரதில்லை, எதுவுமே வரதில்லை, எங்கேயோ போய் ரொம்ப வருஷமாகி எங்கேயாச்சும் பிரபு என்ன ஆச்சு பிரபு, எல்லா பிரபு வரும் பிரபு டைம் வந்து வருவோம். இது பக்தியில் அவங்க ஆல்ரெடி அவங்க ஃபால் டவுன் ஆகிட்டாங்க. ஃபால் டவுன் என்னதுன்னா அவங்க கீழே இறங்கிட்டாங்க. அது வந்து அவங்க வந்து பக்தி பாதை இல்லைன்னு சொல்லி தெளிவாக தெரியும். உண்மையா இல்லையா? தெரியும். இந்த கேஸை கூட நம்ம மாற்றிடலாம், எப்படியாவது தீர்வு கொண்டு வரலாம். பக்தியில் தற்கொலை ஒன்று இருக்குது. பக்தியில் தற்கொலை ஒன்று இருக்குது. வெரி டேஞ்சரஸ். அது நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. திலக்கு போட்டிருப்போம், கட்டிமலை போட்டிருப்போம், கிளாஸ் கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பக்தியில் நம்மளால் முன்னேற முடியாது. ஏன்னா அபராதம் நிறையா பண்ணியிருக்கோம். புரியுதா? அபராதம் பண்ணியிருக்கனால நம்ம அங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு மாயன்ற பிம்பத்தில் என்ன பண்ணிடுவோம்னா, நான் நல்லா தான் வந்திருக்கேன் சொல்லி ஒரு மாயில் இருப்போம். ஆனால் கூட நம்ம ஏன்னா நம்ம நிறைய அபராதம் பண்ணுறோம். அதனால தான் நாம அபராதம் வந்து அட்லீஸ்ட் 10 அபராதம் மண்டியில் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அந்த நாம அபராதமே நம்மளுக்கு தெரியலனா எப்படி வந்து நம்ம வந்து பக்தி பாதையில் வந்து நம்ம வந்து உயிர் தெளிந்து எப்போ நம்மளுக்கு வந்து அது எப்போ நம்ம உயிர் கிடைக்காது. அதெல்லாம் பொறுப்பாக டெய்லி அதாவது எப்பவுமே நம்ம வந்து பக்தி நாம அபராதம் 10 அபராதம் ஞாபகம் இல்லையா? நான் கிருஷ்ண ஜெகத் நான் செஞ்சு கொடுத்தேன். அவரை பொறுப்பு எனக்கு படிக்க தெரியல பிறகு எனக்கு பண்ணல. நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட்டேன். ஒரு வீட்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கேளுங்க. அப்படி இல்லையா, ஒரு தாளில் பிரிண்ட் பண்ணி இல்லையோ வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லையா ஃபோனில் இருக்குது, ஃபோனில் கவர் இருக்குல்ல, கவர் பின்னாடியே வச்சுக்கோங்க, போட்டு வச்சுக்கோங்க. நாம அபராதம் நம்ம என்னென்ன அபராதம் பண்ணணும் தெரியும். அபராதமே நம்மளுக்கு தெரிலன்னா அப்போ எப்படி நம்ம அதை கடந்து வர முடியும்? வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். நாம அபராதம் இருக்குது, சேவை அபராதம் இருக்குது. சேவை செய்யும்போது அபராதம் பண்ணக்கூடாது. தாம அபராதம் இருக்கு. ஒரு தாமத்துக்கு ஒரு புனித ஸ்தலத்துக்கு வரும்போது என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது இருக்கு. அப்புறம் வந்து வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவ தனி எபிசோடே போகணும். வைஷ்ணவ பக்தர் நிந்திக்கிறது, வைஷ்ணவ நிந்திக்கிறது. நிறைய பேர் பிரபு நான் சில பேர் சமயத்தில் என் வாயை கட்டுப்படுத்த முடியும். நான் டப்புன்னு சொல்லிடுறேன், அது வைஷ்ணவ அபராதமா இல்லை யார் வைஷ்ணவர்கள், இது எதை சொன்னால் யாருக்கு எப்படி அபராதம் ஆகும், இதெல்லாம் தனி கிளாஸ் நம்ம போடுவோம். நம்ம வைஷ்ணவ அபராதம் இருக்குது. அப்புறம் வந்து சேவா அபராதம் இருக்குது, தாம அபராதம் இருக்குது, நாம அபராதம் இருக்குது. அப்புறம் வந்து என்னது சில அபராதங்களும் இருக்குது. மொத்தம் இதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா 52 அபராதங்கள் இருக்குது. 50க்கு மேலே கிட்ட இருக்குது. இது எப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? சுத்தநாம். ஏன் சுத்தநாமம் சொல்கிறேன்? சுத்தநாமத்துக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நம்ம சமஸ்கிருதம் தெரியல, நம்ம பக்தியில் தெரியல, ஒன்றுமே தெரியலனா கூட நீங்கள் வெறும் சாண்டிங் அந்த ஜபத்தை சுத்தநாம ஜபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணரை அடைஞ்சிருவீங்க. எனக்கு நாலேஜ் தெரியல பிரபு, நீங்கள் சொல்லி கொடுத்து ஞாபகம் வர மாட்டேது பிரபு, எனக்கு இது என்னமோ புரிய மாட்டேது பிரபு, சில சம்பந்தம் இருக்குது, நீங்கள் போயிட்டீங்க அதுக்கப்புறம் மறந்து போயிடுது பிரபு. பிரச்சனை இல்லை, சுத்தநாமம் ஜபம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த சுத்தநாமத்துக்குள்ளே வரணும். சுத்தநாமத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிருஷ்ணரே. யோமா பஷ்ய சர்வத்திர சர்வமாய் பஷ்யத்தி. உங்களுக்கு கிருஷ்ணர் கண்ணே தெரிவார். லட்சுமி மாதாஜி வந்து கத்திரிக்காய் பொரிக்கும் போது கிருஷ்ணன் பக்கத்துலேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவார். அந்த கதை நடந்தது தெரியுமா? ஒரு பக்தர் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு அந்த கதை சொல்லி. அந்த இந்தியாவில் அவர் மிகப்பெரிய தூய்மையான பக்தர். அவர் என்ன பண்ண பகவானுக்காக என்ன பண்ணுவார், ரொம்ப காசுலாம் ஒன்றும் இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், நாளைக்கே சிம்பிளாக சமைச்சிட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா எப்பவுமே கையில் ஒரு கிரண்டியும் இங்கே கையில் குச்சி வச்சுருப்பார். ஏன்னா அவர் சமைக்கும் போது கிச்சனில் பக்கத்தில் கிருஷ்ணன் உட்காந்துருப்பார். இது உண்மையிலே நடந்தது. இது அவர் வந்து கத்திரிக்காய் பொறிச்சு இப்படி வைக்கும் போதே, இந்த மாவில் நினச்சி வைக்கும் போதே கிருஷ்ணன் அங்கே கிச்சனில் உட்காந்து சாப்பிடுவார். எஸ், பக்தர் பேர் மறந்துட்டேன் நான். இது வந்து எப்போ வரும்? அது சுத்தநாமம் ஜபம் பண்ணும்போது தான் வரும். ஏன்னா பகவத்கீதை ஆராய்ச்சி சொல்லிக்காரு, யோமா பஷ்யதி சர்வத்திர சர்வமாய் பஷ்யதி. அதாவது நீ எல்லா இடத்துலையும் என்னை பார்ப்பாய், எல்லாவற்றுக்குள்ளேயும். புரியுதா மாதாஜி? சரியா மாதாஜி? அதாவது யூ கேன் சி எவ்ரிவேர் அண்ட் கேன் சி வித்தின் எவ்ரி லிவிங் என்டிட்டி. இந்த பொசிஷனுக்கு வரணும். இதுதான் நம்மளுடைய கௌடிய தாரா. இதுதான் ரூபா. சொல்லுங்க மாதாஜி. ஆமாம், ஹரிகிருஷ்ண மந்திரா மாதாஜி, ஹரிகிருஷ்ண மந்திரா. வெறும் கோவிந்தா நாராயணா அது மட்டும், அது நம்ம லைன் வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம் நம்ம சொல்லலாம். அது செகண்டரி நாமம். நாராயணா, கோவிந்தா, மதுசூதா, இது செகண்டரி.
உத்தமா முதல்ல வந்து என்னதுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம சுத்த நாமத்துக்கு வந்துட்டோம்னா தென் நம்ம கௌடிய தாரா, அது நம்ம கௌடிய தாரா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பக்தர்களோட அசோசியேஷன் நம்ம சொன்னாங்களா, பக்தரை க்ளோரிஃபை பண்ணணும், பக்தர்கள் கதைகள் கேட்கணும், பக்தரை புகழ்ந்துடணும். அதுதான் இப்போ வந்து சுத கோஸ்வாமி கிட்ட வந்து சனுகஷி பண்ணுறாங்க, அவர் புகழ்கிறாங்க, அவர்கிட்டேருந்து அந்த சாரத்தை கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது தான் நம்ம வந்து பக்தி பாதையில் சுத்த நாம ஜெபம் பண்ண முடியும். சுத்த நாம ஜெபம் பண்ணணும்னா ரெண்டாவது விஷயம், நாம அபராதம் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. இப்போ விஷமய அபராதம் மட்டும் பண்ணலாம் மட்டும் பத்தாது. சரணாகதி அடையணும், முழு சரணாகதி அடையணும். சரண்டர், ஃபுல்லி சரண்டர். புரிதா ஓகேங்களா மதஜி? முழு சரணாகதி. அந்த சரணாகதி வந்துட்டுன்னா நம்மளை வந்து சரணாகதி அண்ட் ப்ளஸ் சுத்தநாமம் வந்துட்டுன்னா உங்களுக்கு எத்தனை பேர் போட்டு அடித்தாலும் கிருஷ்ணன் உங்களைய வந்து கைவிட மாட்டார். ஆஸ்ரீஷ்யாவா பாதரதம் பின்னஸ்துமா அதர்சனா மர்மஹதா கருதுவா. என்ன அர்த்தம் வருவோம் தெரியலையா? சிசாஷ்டங்க படித்த மட்டும் பார்த்தாது, அர்த்தத்தோடையும் கற்றுக்கணும். என்னை கட்டி தழுவினாலும் யூ எம்ப்ரஸ் மீ பகவான் கிருஷ்ணா, என்னை வந்து கிக் பண்ண எட்டி வச்சாலும், என்னை வந்து தூக்கி போட்டு மிதிச்சாலும், என் மேலே என்ன பண்ணாலும் அது என்னது கைட்டா ஸ்லோகன் என்ன சொன்னப்ப ஆஸ்ரீஷ வா பாதரதான் பின்னஸ்துமா அதர்சனா மர்ம ஹதா கருதுவா எதா ததா வா விதல்லாமோட மத் பிராணா. என் பிராணநாத், என்னை என்ன நடந்தாலும் நீ தான் கிருஷ்ணா ஜெகநாதா, நீ தான் கிருஷ்ணா கோபால், நீ தான் என்னோட பிராணநாதன். தென் கிருஷ்ண வில் ப்ரொடெக்ட். பில்வமங்கல் தாக்கூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு எடுத்துருவார். பில்வமங்கல் தாக்கூருக்கு வந்து கண் இருக்காது. பிருந்தாவன் வரைக்கும் பில்வமங்கல் தாக்கூரை கிருஷ்ணனா குச்சி பிடிச்சி கூட்டு போவார். அந்த மாதிரி சுத்தநாமம் அண்ட் சரணாகதி அது வந்துட்டுன்னா தென் நம்மளுக்கு இந்த வேதங்களோட சாரம் எல்லாமே புரியும். பக்தர்கள் நம்ம எப்பவுமே க்ளோரிஃபை பண்ணணும். அதுதான் இங்கே செய்கிறாங்க. இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, முடிவு வந்து என்னன்னா, சவுனக ரிஷிகள் வந்து சுத கோஸ்வாமி கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க, பரீட்சித் மகாராஜா புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா பக்தரை புகழும்போது தான் நம்மளோட இருதயம் தூய்மையாகும். அதே போல் பக்தர்கிட்டேருந்து கேட்கும் போது தான் அதோட சாரம் எசன்ஸ் புரியும். இல்லைன்னா நம்ம வேதங்களால் குழப்பப்பட்டு விடுவோம். நம்ம வேதங்கள் நம்மளை வந்து டவுட்டுக்கு உண்டாக்கிறோம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत ग्रंथराज की, जय श्री जगन्नाथ सुभद्रा महारानी की, राधा गोपाल जो के, जय गौर प्रमणंदे, हरि हरि बोल. கேள்விக்கு சந்தேகங்கள்?